நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அந்த கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க. இந்த வகையில பாதிப்பு ஏற்படுத்தும். எந்த எதிர்காலமும் இதனால யாருக்குமே பாதிக்காதுங்க. நிறுவனம்னு இருந்தா 10 பேர் வருவாங்க, 10 பேர் போவாங்க. அதே காரணத்துக்கு தான். அதனால கட்சிக்கு தலைவருக்கு பாதிக்குமோ, இவங்களுக்கு பாதிக்குமோ, அவங்களுக்கு பாதிக்கும். எந்த கட்சியா இருந்தாலும் சரியா, எந்த நிறுவனமா இருந்தாலும் சரியா, மக்கள் மனதில் யார் நின்னார்கள். இந்தி தான் படிச்சாகணும்ன்றத அந்த திணிக்கிறாங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனையே வருது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம போகணும். மொழிக்கு நம்ம டைம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணணும். எல்லா மொழியும் கத்துக்கலாம். ஆனா இந்த திணிப்புன்ற ஒரு வார்த்தையில போட்டு நீங்க அந்த ஒரு வழியா கொண்டு வரீங்க பாருங்க. சோ மத்திய அரசு இந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்றது வந்து திமுக ஒரு வகையில சாதகமா முடியும். அப்படிதான் இன்னும் கொஞ்சம் திமுக அப்படிதான் கொண்டு போறாங்க. அவங்க அக்கம் பக்கம் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழியில பேசுறாங்க. நம்ம 2-3 வாட்டி அப்படி பேசினாலே நம்மளுக்கு வந்துரும். இல்ல வேலை நிமித்தமாவோ இல்ல வேற எதுலயும் போனா கூட நம்ம அது தானா வந்துரும். இத ஒரு முக்கியத்துவமா வச்சு நம்ம பண்ண தேவையில்ல நான் நினைக்கிறேன். இது மொழின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்கொள்ள ஒரு கம்யூனிகேஷன். இது மனுஷன் பேசுறதுனால வர பிரச்சனை. இதே பேச தெரியலன்னா நாடு வளர்ச்சி ஆகி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க மொழிக்கே இங்க நீங்க செலவு பண்ணிட்டேன்னா அப்ப வளர்ச்சிக்கான இது எதுவுமே இல்லாம போயிடும்ல. ஏற்றுக்கொண்டா நிதி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போக கூடாது. எந்த மக்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அதை நீங்க படிங்க. அது சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மள நடந்துக்கிறார் அரசியல் விமர்சகர் மோகன்தாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ கடந்த ஒரு வாரமாக போயிட்டு இருக்குது. ஸோ மத்திய அமைச்சர் அந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் சொன்னாரு. ஸோ அதுல இருந்தே ஒரு பிரச்சனை தமிழகம் முழுவதும் நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா திமுக, திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே மத்திய அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி பெயர்களை அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மீண்டும் ஒரு மொழி போராட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குதா தமிழ்நாட்டில்? இது எப்படி இருக்குன்னா பழைய அண்ணா காலத்தை தான் ஞாபகம் வர வைக்குது திருப்பியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் மொழி போராட்டத்தினாலதான் இது திரும்பி நம்ம திராவிடமே திருப்பி வந்தது. இப்ப திருப்பி அவங்க காலப்போக்கு மாற 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 அதை விட்டுட்டு பழைய மாதிரியே திருப்பி அந்த இதை கொண்டு வர மறுபடியும் இவங்க ஹிந்தியை மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விருப்பப்பட்ட மொழியை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பின்வாசல் வழியா வர பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். பட் ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லிமிடேஷன் ஒண்ணு இருக்கும். கரெக்டா சொல்ல போனா எப்படி சொல்றது, இப்போ சிபிஎஸ்சிக்கு ஒரு சிலபஸ், அது மாதிரி மெட்ரிகுலேஷனுக்கு ஒரு சிலபஸ், ஸ்டேட் போர்டுக்கு ஒரு சிலபஸ், அந்த மாதிரி சிலபஸா பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி அந்த மாதிரி கொண்டு போனா பிரச்சனை இல்லை. ஏன்னா இது திருப்பி இந்த இந்தி திணிப்பு இதெல்லாம் வரும்போது என்ன யோசிக்குதுன்னா பழைய கலைஞர் அண்ணா அவங்களதான் நம்மள திராவிடத்தை தான் திருப்பி இன்னும் அவங்க எஸ்டாப்ளிஷ் அந்த பேஸ்மெண்ட்ல வளர்ந்த கட்சி தானே இவங்க. அவங்க அந்த பேஸ்மெண்ட் வளர்ந்து இவங்க வேற நோக்கத்துக்கு போயிட்டாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இப்ப இருக்கிற கல்ச்சர் பாத்தீங்கன்னா பழைய கல்ச்சர் கிடையாது. அப்புறம் நம்ம எல்லா மொழியும் கத்துக்கிறோம். இப்ப எல்லாருமே மைக்ரேஷன் ஆகி வராங்க, ஒவ்வொரு ஊர்ல இருந்து எல்லாமே வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அப்போ இருக்கிற காலகட்டத்துல அரசாங்க உத்தியோகம் ஒரு இதுல இருந்தது. இப்போ அரசாங்க உத்தியோகமா இருக்கும் சரி எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ்டு ஆயிடுச்சு. இது முதல்ல என்ட்ரி கொடுத்ததே அதுதான். அங்கிருந்து ஆளுங்களை கொண்டு வர்றது இந்த மாதிரி கொண்டு வந்து என்ன ஆயிடுச்சு, மைக்ரேஷன் மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்ப பாதி பேருக்கு ஹிந்தி தெரியுது, தமிழ் தெரியுது, எல்லா மொழியும் தெரியுது. பொதுவாவே எல்லா மொழியும் கத்துக்கிறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன், கத்துக்கணும். ஆனா அதுக்கு ஒரு வரைமுறைன்னு சொல்லி அந்த ஒரு இது வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க பழைய மாதிரி திருப்பி இன்னும் கொஞ்சம் நீங்க அதை கிரியேட் பண்றீங்க. இன்னொன்னா இந்த மாதிரி ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மத்தியில ஹிந்தி திணிக்கப்படுது. இப்போ ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்க 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை தேர்ந்தெடுக்க வைக்கப்படுகிறார்கள். சமஸ்கிருதம் தான் அவங்களோட திணிக்கப்படுது. ஸோ அதே மாதிரி நமக்கு தென் மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது மொழியாக நீங்க ஹிந்தியை கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. ஏன்னா மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு வருது அப்படின்னா டீச்சர்ஸ் வேணும். டீச்சர்ஸ் இருந்தா தான் அந்த மொழியை கத்துக் கொடுக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மொழி நம்ம கத்துக்க முடியாது. ஸோ டீச்சர்ஸ் பற்றாக்குறையினால ஹிந்தி டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது ஹிந்தி தானே படிச்சாகணும். அது ஹிந்தி தான் படிச்சாகணும்ன்றத அந்த திணிக்கிறாங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனையே வருது உங்களுக்கு எல்லாருக்குமே. நான் பொதுவா சொல்றேன், எல்லா மொழியும் கத்துக்கலாம். ஆனா இந்த திணிப்புன்ற ஒரு வார்த்தையில போட்டு நீங்க
அந்த ஒரு வழியா கொண்டு வரீங்க பாருங்க, அங்கதான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு என்ன இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க கொண்டு வர்றது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தெரியுமில்ல. அதாவது மாநில ஆட்சி எப்படி, மத்தியில இருக்கிற ஆட்சிகள் எப்படி, வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கிற ஆட்சிகள் எப்படின்றது தெரியும். அவங்களோட இதை வந்து அவங்கள வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கொண்டு வரணும்ன்ற மாதிரி நிதி கொடுப்போம், ஏற்றுக்கொண்டா நிதி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போக கூடாது. இது வந்து என்னன்னா பொதுவா சொல்லிடணும், எந்த மக்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அதை நீங்க படிங்க, அது சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. சோ மத்திய அரசு இந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்றது வந்து திமுகவுக்கு ஒரு வகையில சாதகமா முடியும். அப்படிதான் இன்னும் கொஞ்சம் திமுக அப்படிதான் கொண்டு போறாங்க இவங்க. அதாவது அங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல, இங்க என்ன இப்போ வெளிப்படுதுன்னு தெரியல, அவங்க என்ன நோக்கத்துல பேசுறாங்கன்னு தெரியல, இங்க என்ன மாதிரி வேலை. பட் ஆனா இது வந்து என்னன்னா பழைய மாதிரி கொண்டு போகுது. அண்ணாவையும் கலைஞரையும் அவங்களே தான் ஞாபகப்படுத்துதுங்கண்டி இவங்க வந்து நாடு வந்து வளர்ச்சி ஆகி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து மொழி பிரச்சனையை கொண்டு போறதோட தொழில்நுட்ப பிரச்சனை, அந்த இதை வந்து நம்ம வளர்ச்சியை கொண்டு போனா நம்ம அதுக்கான இது அறிவியல் அதுக்கான இது நம்ம இது பண்ணோம்னா நம்ம வளர்ச்சியான நாடுன்றத நம்ம இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாநிலமும் சரி, நான் தமிழ்நாடுன்னு சொல்ல, எந்த மாநிலத்திலயுமே தொழில் வளர்ச்சியோ இல்ல அந்த தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியோ எதுவும் இருந்தாலும் நீங்க மொழிக்கே இங்க நீங்க டைம் இதுக்கே நீங்க செலவு பண்ணிட்டேன்னா அப்ப வளர்ச்சிக்கான இது எதுவுமே இல்லாம போயிடும்ல. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம எப்படி சொல்றது, அந்த அந்த வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம போனோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாலேஜை கொண்டு போய் தான் நம்ம போகணுமே கண்டி. மொழிக்கு நம்ம டைம் ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ணோம்? இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு இதுலயும் அக்கம் பக்கம் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழியில பேசுறாங்க. நம்ம 2-3 வாட்டி அப்படி பேசினாலே நம்மளுக்கு வந்துடும். இல்ல வேலை நிமித்தமாவோ இல்ல வேற எதுலயும் போனா கூட நம்ம அது தானா வந்துடும். நம்மளே கொஞ்சம் ஜாலியா கூட பேசிருக்கலாம். சும்மா வெளியில நீங்க இங்க இருக்கிற பக்கத்து மாநிலத்துக்கு சும்மா அப்படி கடந்து போனாலே வேலைகள் ஆட்கள் வந்தாலே நம்ம ஒரு வாரம் பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம், உடனே நம்மளுக்கு அந்த வார்த்தை புரிஞ்சுக்கும். இத ஒரு முக்கியத்துவமா வச்சு நம்ம பண்ண தேவையில்ல நான் நினைக்கிறேன். இது மொழின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்கொள்ள ஒரு கம்யூனிகேஷன்ஸ். இது மனுஷன் பேசுறதுனால வர பிரச்சனை. இதே பேச தெரியலன்னா மிருகத்துக்கு என்ன தெரியும்? எல்லாம் நம்ம தான் இது பண்றோம். இயற்கைக்கு என்ன தெரியும்? எல்லாம் நம்ம தான் இது பண்றோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த விஷயமா போயிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இதுக்கே நேரத்தை ஒதுக்குற மாதிரி இருக்கு மொழிக்கே. ஏன்னா பல்வேறு வளர்ச்சிகள் நாடு எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்க நேரத்துல நம்ம இத வந்து எப்படி சொல்றது, தெரிஞ்சோ பண்றோமோ இல்ல தெரியாம பண்றோமோ, அரசியலுக்காக பண்றாங்க. பாஜகவினுடைய குற்றச்சாட்டு அதுவா தான் இருக்கு. திமுக அந்த விஷயத்துல அரசியல் பண்றாங்க. நீங்க மீண்டும் ஒரு பழைய காலத்து அரசியல முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற இல்ல அரசியல் நோக்கத்தோட பண்ணா கூட இந்த இது வேண்டான்ற மாதிரி தான் தோணுது. அது அரசியலுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு, வளர்ச்சிக்கான பணி நிறைய இருக்கு. நீங்க போட்டி போட்டு பண்ணலாம். மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி, நான் இதை பண்ணிருக்கேன் நீங்க அதை பண்ணிருக்கீங்க, அந்த ஒரு விவாதத்துல கொண்டு போனோம்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுவா இருக்கும். நம்ம அடுத்த கட்ட இதுல நோக்கி போயிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பம் தெரியும். நாம் தமிழர் கட்சி இப்ப பரவலா வந்து செய்திகள்ல பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுல இருந்து இந்த நிர்வாகிகள் வெளியேறும் படலம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா காளியம்மாள், பெண்கள் பாசறை மாநில அந்த காளியம்மாள் அவர்கள் வெளியேறி இருக்காங்க. அவங்க வந்து விஜய் கூட இணையக்கூடும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்து நிர்வாகிகள் வெளியேறு அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு எந்த வகையில பாதிப்பு ஏற்படுத்தும்? அந்த கட்சியோட இதுக்கு எதிர்காலத்திற்கு அந்த கட்சியோட தலைவர் அவர் தான் பேசணும். அதுக்கு நம்ம பேச முடியாது. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்தடுத்த இதுக்கு போகணும். ஜனநாயக நாட்டுல பாத்தீங்கன்னா யாரு எங்க வேணாலும் போலாம். அதுக்கு நம்ம எதுவுமே இது சொல்ல முடியாது. அவங்களுக்கு இவ்வளவு நாள் பயணிச்சிருந்தாங்க, ஒரு விஷயத்த ஏதோ தெரிஞ்சிருப்பாங்க, தெரியாம இருந்திருப்பாங்க. அது சரி, நம்ம அடுத்த இதுக்கு போலான்னு இருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலைமையில இருந்திருப்பாங்க. அவங்க நோக்கம் என்னமோ
ஒருவேளை இந்த தளம் இல்லாம வேற தளத்துல இருந்தா நம்ம நல்லது பண்ணலாம்னு நினைக்கலாம். இல்ல நம்ம சுயமா எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட அது அவங்களோட விருப்பம். இது கட்சியில பொதுவான்ற இல்ல, நம்ம சாதாரண ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சா கூட இங்க இருந்து நம்மளுக்கு ஒண்ணு பிடிக்காம போறவங்க இருப்பாங்க, இல்ல இதோட நல்ல ஒரு இதுல இது பண்ணணும்னு நினைப்பாங்க. அது நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது. இது கட்சிக்குன்னு நீங்க சொல்லல, பொதுவாவே எந்த நிறுவனமா இருக்கட்டும், எந்த ஒரு தொழில் இதுவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், அதுவும் இன்னொரு இதுன்ற போது மாறிக்கொண்டேதான் இருப்பாங்க. இப்போ ஒரே சேனல்ல யாருமே ஒர்க் பண்ணவும் மாட்டாங்க. அடுத்தடுத்துக்கு அவங்கவுங்க வளர்ச்சிக்காங்க அது போவாங்க. அது அவங்க தொழில் இதை தாண்டி இது அரசியல் அப்படிங்கிறது ஒரு பொது வாழ்க்கை இல்லையா, அதையும் இதையும் நம்ம எப்படி கரெக்ட். இப்போ எல்லாமே அப்படித்தானே இருக்கு, கார்ப்பரேட் மயமா தானே இருக்கு. அரசியல் நீங்க சொல்றது மக்கள் பணின்றதுக்காக ஓகே, ஒருவேளை அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு என்ன எதனால பிடிக்கலன்றது. நீங்க இருங்க, நீங்க போங்க நம்ம சொல்ல முடியாது இல்ல. நான் கட்சியில இருந்து வெளியேறிய உடனே அவங்க விஜய ஃபாலோ பண்றாங்க சமூக வலைதளம். அது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்க விஜய் ஃபாலோ பண்றாங்களா, இல்ல மற்ற கட்சியை ஃபாலோ பண்றாங்களா, விஜய் அவர்களை ஃபாலோ பண்றாங்களா? அது அவருக்கு ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருந்து அவங்க அடுத்த இதுக்கு நகராங்களான்றது அவங்க இது வரைக்கும் பண்ண இதுல பார்த்திருப்பாங்க. சரி, நம்ம மக்களுக்கான பணியை என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம், அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு, அவங்களோட. நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம் இதனால ஏதாவது பாதிப்புக்குள்ள? யார் எந்த எதிர்காலமும் இதனால யாருக்குமே பாதிக்காதுங்க. அதாவது ஒரு நிறுவனம்னு இருந்தா 10 பேர் வருவாங்க, 10 பேர் போவாங்க, அதே இதுதான். அதனால கட்சிக்கு தலைவருக்கு பாதிக்குமோ, இவங்களுக்கு பாதிக்குமோ, அவங்களுக்கு பாதிக்கும், எந்த கட்சியா இருந்தாலும் சரியா, எந்த நிறுவனமா இருந்தாலும் சரியா தான் வரவங்க வருவாங்க. வரவங்க கடைசி வரைக்கும் அரண் வச்சு போவாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல நம்ம திடீர்னு மனமாற்றத்தாலும் போவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க இத்தனை காலமா பயணிச்சாங்க, அவங்க இத்தனை காலமா பயணிச்சாங்கன்றது பேச்சு அல்ல. மக்களுக்கு யாரு நல்லது சேவை செய்தார்கள், யாரு நிலைச்சு நின்றார்கள், மக்கள் மனதில் யாரு நின்றார்கள், அதுதான் முக்கியமே கண்டி. நீங்க எங்க வேணாலும் போலாம், ஜனநாயக நாட்டுல யாருக்கும் எந்த உரிமையும் உண்டு. அதனால தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இந்த மாதிரியான ஆட்களை ஈர்ப்பதில் ஒரு முதன்மை சக்தியா இருக்கிறாங்க. பல்வேறு கட்சியிலிருந்து விலகக்கூடியவர்கள் கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடும் அப்படிங்கிற தகவல் வருது. அப்படிங்கும்போது தமிழக வெற்றி கழகம் 2026 ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸா வருவாங்களா? அதாவது எப்படின்னா, இது எப்படி நான் பாக்குறேன்னா, இது பருவநிலை மாற்றம்ன்ற மாதிரிதான். இது ஒரே மாதிரியா போய்கொண்டே இருந்த காலகட்டத்துல திடீர்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம எல்லாருமே அதை நோக்கி பார்ப்போம். அந்த மாதிரி அந்த நோக்கி பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு பின்பளிக்கிறாங்கன்றது, மக்கள் மனதில் எந்த அளவுக்கு அவங்களோட மினுமினுக்கிறது, பின்பளிக்கிறது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு கவர்ந்துருக்காங்கன்றது போக போக தான் தெரியும். இன்னும் அவங்க களத்துக்குள்ள அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பத்தி விமர்சிக்கணுமே கண்டி. இப்போ நம்ம அதை பத்தி பேசணும். அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்க வந்திருக்காங்க, அதை நம்ம என்னன்றதை பார்க்கணுமே கண்டி, வரவேற்கணுமே பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இதை பத்தி இது பண்ண முடியும். அவங்க கொள்கைகள், அப்புறம் அவங்க ஒரு எலெக்ஷனை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடு தெரிஞ்சுதான் நம்ம இது பண்ண முடியும். வரும்போதே நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து பேசும் பலவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.